ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம நார்மலாக வைக்கிறோம், குக்கரில் வைக்கிறோன்னா 6 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நம்ம நார்மலாக வைக்கிறோம், பாத்திரத்துலையோ பானையிலையோ வைக்கிறோம் அப்படின்னா 8 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் இப்போ 8 டம்ளர் 16 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி முக்கால்வாசி வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், பச்சரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 2 டம்ளருக்கு நான் 2.5 டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா இனிப்பு வேணும் அப்படின்னா 3 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் இனிப்பு மீடியமாக இருக்கும், நல்லா தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் பொங்கலோட. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காவை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொங்கல் சூடு ஆற ஆற கெட்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்காவது நெய் சேர்த்துக்கணும். அப்போ கெட்டிப்படாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி லிக்விடாகவே உங்களுக்கு பொங்கல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம பாத்திரத்துலேயும் எந்த அளவில் வைக்கலாம், இதே மாதிரி தான் பாத்திரத்துலேயும் எந்த அளவில் வைக்கலாம், எந்த அளவுக்கு தண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். குக்கர்லேயும் எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.